அப்பா 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 நான் எம்எல்ஏ ஆகணும்பா. நானும் ஆகணும்பா. அதுக்கு என்ன காட்டுங்களா ஆயிட்டா போச்சு. அது எங்கன சாரு இப்போ எலெக்ஷன் வைக்கான்னு ஒன்னும் தொகுதி இல்ல. திருப்பதியில என்னவா இடைத்தேர்தல் வருதாம. அவட போய் சாரே அது ஆந்திரா. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற எம்எல்ஏ இடைத்தேர்தல வச்சிருவோமே. ஆமா இந்த எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? அது நிறைய ஒரு 30-35 லட்சம் ஆகுமே. அதே போஸ்டர் அடிக்கணும், கட் அவுட் வைக்கணும், கள்ள ஓட்டு போடணும், ரவுடிகளுக்கு துட்டு தரணும், எனக்கு தரணும், அது நிறைய ஆகுமே. ஏன் கண்ணுங்களா நீங்க சட்டசபைக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அப்பா அங்க மைக்கால அடிப்பாங்களா, செருப்பால கூட அடிப்பாங்களாம்ப்பா. அதெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கணும்பா. பாத்துருவோண்டா. டேய் நீங்க எதுக்குடா வெயில்ல போய் நின்னு ஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு? நான் உங்களை எம்எல்சி ஆக்கிடுறேன். அப்பா கண்டிப்பா எங்களை எம்எல்சி ஆக்கிடுவீங்களாப்பா? அப்படி ஆவல மேல் சபை க்ளோஸ். ஐயோ அப்பானா அப்பதான் நல்லப்பா நல்லப்பா. வாடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லிடா. என்ன சாரே குட்டிகளுக்கு பிஸ்கோட் தரன மாதிரி எம்எல்சி சீட்டு தரணும். அட ஏன்பா நம்ம வரும்போது நான் எடுத்துக்கிட்டா வந்தோம், இல்ல போகும்போது நான் எடுத்துக்கிட்டா போறோம். ஏதோ இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போலாமேன்னு தான். எனக்கு புல் அரிக்குன்னு. இதோ தலைவர் வந்துட்டாரு, இப்ப அவர் பேசுவார். தோழர்களே, இந்த நிர்வாகத்தின் அராஜக போக்கினை கண்டித்து உண்ணாவிரதம் ஆரம்பித்து இன்றோடு 15 நாட்கள் ஆகின்றது. இந்த 15 நாட்களிலே நாம் 5 தோழர்களை இழந்திருக்கின்றோம். இந்த அராஜக நிலை நீடிக்காமல் முற்றுப்புள்ளி வைக்க நமது முதல்வர் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். அவர்கள் வந்ததும் நமது பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்ந்துவிடும். அமைதியாக இருங்கள், தைரியமாக இருங்கள். வணக்கம் சார். என்னங்க சொன்னாரு? முதல்வருக்கு நம்ம பிரச்சனை விட ஒரு முக்கியமான தேசிய பிரச்சனையா, அதனால அவர் வர முடியாதா, அதான் சொல்லிட்டு போறாரு. அப்படி என்னங்க தேசிய பிரச்சனை? உள்ள என்ன சார் நடக்குது? அது உள்ளே டான்ஸுக்கு ஒத்திக பாக்குறாரு. டான்ஸா? அதே குச்சிப்புடி குச்சி. சின்ன குழந்தையும் சொல்லும். 2 பாதுஷா, 2 பாசுந்தி, 2 குலாப் ஜாமுன், 2 மசால் தோசை. ஐயோ என்னங்க ஒரு காரம் 2 ஸ்வீட்டுக்கு மேல எதுக்கு? இன்னைக்கு என்னுடைய ட்ரீட். வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். 2 சமோசா சார், இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் ஐட்டம். அதுல 2 சமோசா. நீ போ. நாட்டை திருடாதே என்ற படத்தில் SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. எங்கிருந்தோ யாரோ என்னை அழைத்தது, நெஞ்சுக்குள்ளே தேனோ மெல்ல துளிர்த்தது. காதல் காதல் என்று ஜீவன் காற்றில் அலைந்தது. காற்று தாளாட்டும் கவிதை பூச்சூட்டும் காதல் தேரோட்டம் நீ தேடு. நீர் வார்க்கும் பருவம் தேன் வார்க்கும் ஆசை பூந்தோட்டம்
எங்கிருந்தோ யாரோ என்னை அழைத்தது நீயாட யோகம் கூத்தாட வமனே நீயும் நானும் ஒன்றுதான் ஓடிவா எங்கிருந்தோ யாரோ என்னை அழைத்தது பரபரப்பான செய்தி. டெல்லி சிறையில இருந்து பிரபல கொலைகாரன் சோனி தப்பி விட்டான். தப்பிச்சிட்டானா? ரொம்ப பொல்லதாச்சே. தம்பி ஒரு பேப்பர் கூட. ஒரு முக்கிய அறிவிப்பு. பல கொலை கொள்ளை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவனும் சர்வதேச கடத்தல்காரனுமான சோனி என்ற பயங்கரவாதி டெல்லி சிறையிலிருந்து தப்பிவிட்டான். சார், டெல்லி சிறையிலிருந்து தப்பி இருக்கும் சோனி பயங்கரமான கொலைகாரன். பட்டப்பகல்லையே பல பேரை வெட்டி கொலை பண்ணி இருக்கான். அவன் இங்க இருக்கிறதா அதிகாரபூர்வமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அவன் எந்த மூல முடுக்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, இன்னும் 24 மணி நேரத்துல இங்க இருக்கணும். அவனால பொதுமக்களுக்கும் மந்திரிகளுக்கும் முக்கியமா முதல்வருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது. முதல்வரை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. எனக்கு பர்சனல் வேலை இருக்கு, நீங்க போலாம். சார், இன்டர்நேஷனல் கொலைகார சோனியால உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு பாதுகாப்புக்கு டிஐஜி அனுப்பியிருக்காரு. நான் இங்கே வெயிட் பண்றேன் சார். அவனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்க போலாம். எஸ் சார், லெட்ஸ் கோ. பயங்கர கொலைகாரன் சோனியை பற்றி பொதுமக்கள் யாரும் பதற்றமடைய தேவையில்லை. நான் மாநில காவல்துறையை முடுக்கி விட்டிருக்கிறேன். அந்த சோனி நம் மாநிலத்திற்குள் வந்திருந்தால் அவன் நிச்சயமாக தப்பிச் செல்ல முடியாது. திறமையான நமது காவல்துறை அதிகாரிகள் அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துவார்கள் என்று உறுதி கூறுகிறேன். இன்னும் சோனி, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்டா? बहुत अच्छा है, वेरी गुड. இன்னும் உங்க தமிழ்நாட்டு டிவில என்ன பத்தி சொல்லி பயமுறுத்துறாங்க. அதுதான் அரசியல் தந்திரம். எவனும் ஆட்டோ தோல் மேல போட்டுக்கின்னு ஆட்டோ காணும்னு தேடின்னு இருந்தானா. அந்த மாதிரி உன்னை நான் என் கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கிட்டு போலீஸ விட்டு ஊரெல்லாம் தேட விட்டுருங்கிற. எப்படி? வெரி குட், बहुत अच्छा. அவனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அவனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அவனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. டிரைவர், வண்டியை ஸ்டாப் பண்ணு. சார், எங்க சார் போறீங்க? சோனி, நார்த்ல இருந்து நிறைய ரவுடிங்களை அனுப்பு. எலெக்ஷனுக்கு ஆளுங்க தேவைப்படுது, நிறைய கள்ள ஓட்டு போடணும். இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கிரிமினல்னா எனக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது கூட செயல்னா எப்படி? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான பணம் ஆள் எல்லாம் வந்து சேருவாங்க. இன்னும் 2 நாள் நான் இந்தியால இருப்பேன். அது வரைக்கும் நான் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த குடி. இப்ப வேணா, நிறைய பேரை பார்க்க வேண்டி இருக்குது.
நைட் 12 மணிக்கு மேல வர என்ஜாய் பண்ணுவோம். வரட்டுமா? ரேயோ எதிர்பாராத விதமாக பார்த்தேன் என்று சொன்னீர்கள். அது எந்த இடம், எந்த சூழ்நிலை என்று இந்த கோர்ட்டுக்கு தெரிய வேண்டும். முதல்வரின் விருந்தினர் மாளிகை. ஆர்டர், ஆர்டர். முதல்வருடன் சிரித்து பேசி குடித்துக் கொண்டிருந்தார். இதோ அதற்கான ஆதாரம். இவருடைய குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்ல விரும்புகிறீர்களா? முருகா, நான் ஒரு முருக பக்தன் ஐயா. திருச்செந்தூரிலிருந்து எம்பெருமான் முருகவேலின் அறுவடை வீடுகளை தரிசிக்க நான் புனித பயணம் தொடர்ந்தேன். நான் திருத்தணி மலையை நெருங்கும் போது இவர் என்னை திருடனை போல கைது செய்தார். என் காவி உடைகளை நீக்கிவிட்டு இந்த பாவி உடைகளை மாட்டிவிட்டு என்னை போட்டோ எடுத்தார். ஏன் போட்டோ எடுத்தீங்கன்னு கேட்டேன். என்ன அடிச்சார். நான் கதறி கதறி முருகா முருகான்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டேன். இப்போ என் மேல இல்லாத குற்றமெல்லாம் சுமத்துறார். நான் சோனி இல்லை, ஞானி. என் பேரு சோமு. நான் ஒரு தப்பும் செய்யாத ஆளு. குன்றுதோறும் விளையாடும் அந்த குமரனின் பக்தன். நீதிபதியாகவே இவன் சோமு இல்ல, சோனிதான். இவன் சொல்றது அத்தனையும் போய் நம்பாதீங்க. இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுகிறது.